அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது? எதுக்கு இந்த கியூன்னு தெரியலையே. எல்லாரும் கையில் ஏதோ கிஃப்ட்டும் பணமும் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போது இங்கே ஏதோ நடக்குது. என்னன்னு தான் பார்த்துருவோமே. நாமளும் போய் லைனில் நிற்போம். லைனில் நிற்கிற இவங்கிட்ட என்னன்னு விசாரிப்போம். ஏப்பா, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்களாம். அதுக்கு சரியாக பதில் சொல்லிட்டா பணமும் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்களாம். A few moments later. அப்பாடா, ஒரு வழியா பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், நீ இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கியா? ஆமான்னு சொன்னா ஒருவேளை காசும் கிஃப்ட்டும் கொடுக்காம விட்டுட்டா? பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணாமல் யோக்கியனா வாழ்ந்துட்டு வர்றேன். கொஞ்சம் பக்கத்தில் வா. வந்துட்டேன். அம்மா, ஏப்பா பக்கத்தில் கூப்பிட்டு அறையிற? இது வரைக்கும் ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்கிற. இது வரைக்கும் தப்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போது தப்பு பண்ணுற நாங்கள்லாம் முட்டாளா? ஏப்பா, நான் அப்படி சொல்லவே இல்லையேப்பா. அப்புறம் ஏன் நீ இது வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணாமல் இருக்க? ஏப்பா, தப்பு பண்ணாமல் இருக்கிறது ஒரு தப்பாயா? அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே இந்த கியூவை நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தப்பு பண்ணேன் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு பணமும் பரிசும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நீ மட்டும் தப்பே பண்ணலன்னு சொல்கிற. அது எப்படி? ஆஹா, பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க போல இருக்கியா. பேசாமல் அப்படி சொல்லி தொலைச்சிருக்கலாமே. இப்போ ஒத்துக்கிட்டா என்ன? அவங்க ஒத்துக்கணுமே. ம், ஆமாம், என்ன யோசிக்கிற? இல்லைப்பா, தப்பு பண்ணினேன்னு சொன்னால் எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தப்பே பண்ணலைன்னு சொன்னேன். அப்போது நீ பயங்கரமாக தப்பு பண்ணியிருக்க. ஆமாப்பா, நான் பண்ணாத தப்பே இல்லைப்பா. ஊருக்குள்ளே வந்து கேட்டுப்பார். ஊருக்குள்ளே என்ன, வீட்டில் வந்து கேட்டுப்பார். தினம் தப்பு தப்பாக தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா, ஏப்பா உண்மையை சொன்னதுக்கு ஏன் இப்படி அறையிற? இவ்வளோ தப்பை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிற. ஏப்பா, பண்ணலைன்னு சொன்னதுக்கும் அடித்த, தப்பு பண்ணினேன்னு சொல்கிறதுக்கும் அடிக்கிற. நான் என்னதான்ப்பா சொல்கிறது? சரி, நீ பண்ண தப்புலேருந்து மறக்க முடியாத ஒரு 2 தப்பு சொல்லு. ஒரு தப்பு, நான் மனுஷனாக பிறந்தது. ஒரு தப்பு நம்புகிற மாதிரி சொல்லிட்ட. இன்னொரு தப்பு? ஆஹா, இன்னொரு தப்பு என்னத்தை சொல்கிறது? உனக்கு 10 செகண்ட் டைம். அதுக்குள்ளே சொன்னாதான் பரிசும் பணமும். ஆஹா, செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது ஐயா. ஏப்பா, 10 செகண்டுக்குள்ளே சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணுறப்போ தெரிஞ்சுக்குவ. ஆஹா, என்ன தப்பு சொல்கிறது? ஒன்றுமே வரமாட்டேங்குது ஐயா. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். ஆத்திர அவசரத்துக்கு ஒரு தப்பு கூட நினப்புக்கு வரமாட்டேங்குது. கொஞ்சமாக பண்ணியிருந்தா தானே நினப்புக்கு வரும். ஆஹா, 10 செகண்டும் முடிஞ்சிருச்சு ஐயா. ஏப்பா, 2வது தப்பு சொல்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சுப்பா. அம்மா, அப்பா, அம்மா, எப்பா எப்பா, கண்ணெல்லாம் பழுத்து போச்சையா. அம்மா, எப்பா எப்பா, இந்த அறையிற ஏன்? 2வது தப்பு சொல்லியிருந்தா பரிசு கொடுத்துருப்போம். சொல்லாதனால கொடுக்குறோம். ஆஹா, 2வது தப்பு என்ன தெரியுமா ஐயா? பணத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு நான் இங்கே வந்து லைனில் நின்னது தாயா 2வது தப்பு. இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.